இந்திய பகுதிகளில் இருந்து தென்மேற்கு பருவமழையானது விலகிடுச்சு. அதே போல வடகிழக்கு பருவமழை தொடங்கிடுச்சு. நம்மளுடைய தென்னிந்தியா பகுதிகளில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு இந்த வடகிழக்கு பருவமழை மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு இந்த வடகிழக்கு பருவமழையானது முக்கியத்துவம் வாய்ந்தது. அதே போல ஆந்திராவில் இருக்கக்கூடிய தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகள், உள் கர்நாடகம் மற்றும் கேரள மாநிலத்துக்கும் இந்த வடகிழக்கு பருவமழையானது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. இதுல முக்கியமா என்னன்னு பாத்தீங்கன்னா, பொதுவாகவே இந்த வடகிழக்கு பருவமழைன்றது 48% அளவுக்கு மழை பொழிவை தரக்கூடியது. ஆனா வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த முறை, அதாவது இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழையானது அதிக மழை பொழிவை கொடுக்கும் எதிர்பார்ப்பதை விட அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்திய வானிலை ஆய்வு மையம். அதுபோக புயல் உருவாக கூடும் அப்படின்ற ஒரு முக்கிய அறிவிப்பையும் அவங்க கொடுத்திருக்காங்க. ஆனா எத்தனை புயல் உருவாகும் அப்படின்றதெல்லாம் நம்ம அக்யூரேட்டா கணிச்சு சொல்ல முடியாது அப்படின்ற ஒரு தகவலையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த ஆண்டு புயல் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வங்கக்கடல்லையும் சரி, அரபிக்கடல்லையும் சரி காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெற்கு கடலோர மாவட்டங்கள் மற்றும் கன்னியாகுமரி கிட்ட ஒரு காற்று சுழற்சி நிலவுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல அரபிக்கடல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அரபிக்கடல்லையும் ஒரு மேலடுக்கு காற்று சுழற்சி நிலவுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரும் 18ஆம் தேதி இது மேலும் வலுவடையும். அது மட்டும் இல்லாம மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகரக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மேலும் வலுவடைஞ்சு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால கேரளா, கர்நாடகம் ஆகிய மாநிலங்கள்ல மழை பொழிவு அப்படின்றது இருக்கும் அப்படின்றத நம்ம நம்பலாம். அதே போல வரும் 24ஆம் தேதி வங்கக்கடல்ல காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வலுப்பெறுமா வலுப்பெறாதா அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். ஆனா வலுப்பெறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கு அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் கணிச்சிருக்காங்க. சரி, இப்ப எந்தெந்த மாவட்டங்கள்ல எல்லாம் மழை பொழியுது, எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் ஆரஞ்சு அலர்ட் விட்டுருக்காங்க, எதனால இப்ப நிறைய மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விட்டுருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். 17ஆம் தேதி விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களுக்கு, அதாவது தென் மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு நிற எச்சரிக்கையானது அப்படியே தொடருது. அதே போல மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்களான ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி ஆகிய மாவட்டங்களுக்கும் மஞ்சள் நிற எச்சரிக்கை, கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. அதே போல டெல்டா மாவட்டங்களான மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களுக்கும் கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை 17ஆம் தேதி விடுக்கப்பட்டிருக்கு. அதுபோக மதுரை மாவட்டத்துக்கும் மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. KTCC ஜோன் ஆகிய திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களுக்கு எந்த எச்சரிக்கையும் விடுக்கப்படல. அதே போல கடலூர் மாவட்டத்துக்கும் மஞ்சள் நிற எச்சரிக்கையும் 17ஆம் தேதி விடுக்கப்படல. 18ஆம் தேதி அரபிக்கடல்ல காற்று சுழற்சியானது மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகரும், அது தீவிரமடையும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை ஒன்று கொடுத்திருக்காங்க. அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி ஆகிய மாவட்டங்கள்ல கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. அதன் பிறகு 19ஆம் தேதியும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. தேனி, தென்காசி ஆகிய மாவட்டங்களுக்கும் கூடுதலாக கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை 19ஆம் தேதி விடுக்கப்பட்டிருக்கு. அதன் பிறகு எல்லாரும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க 20ஆம் தேதி தீபாவளி அன்னைக்கு மழை பெய்யுமா அப்படின்னு பார்த்தோம்னா, வானிலை ஆய்வு மையம் தற்போது வரை கணித்திருக்கக்கூடிய செய்தியாக என்ன பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் தான் கனமழை எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. அதுபோக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு எந்த எச்சரிக்கையும் கொடுக்கப்படல. அதனால தீபாவளி அன்னைக்கு பெரிய அளவில் மழை இல்லை அப்படின்றது தான் இப்போது வரைக்கும் கிடைத்திருக்கக்கூடிய வானிலை ஆய்வு மையத்தின் கணிப்பாக பார்க்கப்படுது. இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழையானது இயல்பை விட அதிகமாக இருக்கும்னு வானிலை ஆய்வு மையம் கணிச்சிருக்காங்க. அடுத்த 7 தினங்களுக்கு தமிழ்நாட்டில் மழை இருக்கும். சில பகுதிகளில் மிதமான மழை இருக்கும், சில பகுதிகளில் கனமழை இருக்கும். மிக கனமழை அப்படின்றது அடுத்த 3 நாட்களுக்கு சில மாவட்டங்களில் இருக்கும் அப்படின்னும் கணிக்கப்பட்டிருக்கு. இந்த மேப் மூலமா நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா, இந்த 16ஆம் தேதி மழை மேகங்கள் பரவலாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அந்த வடகிழக்கு
வடகிழக்குல இருந்து வரக்கூடிய காற்றின் திசையவும் நம்மளால பார்க்க முடியுது. அரபிக்கடல் பொறுத்த வரைக்கும் அரபிக்கடல்லையும் மழை மேகங்கள் ஆங்காங்கு சூழ்ந்து இருக்கிறதையும் காற்று சுழற்சி ஏற்பட்டிருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. இதுவே 17ஆம் தேதி அப்படின்னு சொல்லும் போகும்போது இந்த சுழற்சியானது சற்றே தீவிரமடைகிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. இதுவே 18ஆம் தேதி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது நல்லா தீவிரமடைஞ்சு இங்க கண் பகுதி இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. அதாவது வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி அது நகரக்கூடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது தீவிரம் அடையும், இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் உருமாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதன்படியே இங்கே இந்த சுழற்சி நல்லாவே இருக்கிறது நம்மளுக்கு விசிபிளாகவே இங்கே தெரியுது. இதே 19ஆம் தேதி அப்படின்னு சொல்லி பார்க்க போனால் அந்த தீவிரத்தன்மையானது சற்றே குறைந்திருக்கு. அதனால் வரக்கூடிய நாட்களில் தான் அந்த சுழற்சியானது மேலும் வலுப்பெறுமா வலுப்பெறாதா அப்படின்றது அதனுடைய நிலைத்தன்மை அப்படின்றது மாறக்கூடும். அதையும் வானிலை ஆய்வு மையம் நம்மளுக்கு கணிச்சு சொல்லுவாங்க. இதே 20ஆம் தேதி அப்படின்னு சொல்லி பார்க்க போனா கொஞ்சம் எல்லாமே ஒரு நார்மல் மோடுக்கு திரும்பின மாதிரியே இருக்கும். ஆனாலும் நம்மளுடைய வங்கக்கடல்ல கொஞ்சம் அந்த காற்று சுழற்சி அதிகமாக இருக்கிறதையும் மழை மேகங்கள் சூழ்ந்திருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. இதுதான் தற்போதைய வானிலை நிலவரம்.